ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் பவர் ஆஃப் அஸ்ங்கிற மூவி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹங்கமா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. எஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிற ப்ரோமோ வந்து கம்மிங் சூன் அப்படிங்கிற போட்ட ப்ரோமோ. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டைமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 14 10 மணிக்கு காலையில் உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரோமோ வந்து வெளியிட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அந்த ப்ரோமோடைய இமேஜ். நான் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட அதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். என்னுடைய இன்ஸ்டாகிராமில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். கீழே இன்ஸ்டாகிராம் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் டப் அண்ட் ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் வந்து ஆடியோ ஃபிட் இருக்காது, ஆனால் டப் ஏற்கனவே இருக்குது. நமக்கு வந்து இந்தியாவில் வந்து 3 லாங்குவேஜில் அவங்க டப் பண்ணி 3 லாங்குவேஜ்லையுமே தனித்தனியாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்து தமிழில் தான் பார்க்க போகிறோம். நமக்கு தமிழ் தான் ரொம்பவே முக்கியம். ஆனால் அவங்க வந்து 3 லாங்குவேஜுமே கொடுக்காங்க. அதுவும் நல்லது தான். மற்ற லாங்குவேஜில் இருந்தும் போக்கிமானுக்கு ஆடியன்ஸ் வரும், டிஆர்பி வரும். ஸோ இப்போதைக்கு இந்த பவர் ஆஃப்ங்கிற மூவி தமிழ்கிட்ட போகுது. இந்த மூவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த போக்கிமான் மூவியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவி அப்படின்னா இந்த பவர் ஆஃப் அஸ் மூவி தான். ஸோ இந்த மூவி இப்போதைக்கு ஹங்கமா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதோட டிஆர்பி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பவர் ஆஃப் அஸ் மூவியை வந்து நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஹங்கமா டிவியில் பார்க்க போகிறீங்களா, இல்லைட்டா நான் வந்து இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கிறேன், நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் தமிழ்லேயே பார்க்கலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிங்கும்போது அதுக்கான டிஆர்பியும் அதுக்கேற்ற மாதிரி தானே கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க அடுத்தடுத்து தருவாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜங்கிள், சீக்ரெட் ஆஃப் த ஜங்கிள் மூவி வேறு இருக்குது. அவன் அதை வேறு கொடுக்கணும் ஹங்காமா. ஸோ இதுக்கு நீங்கள் டிஆர்பி கொடுத்தா தான் அந்த படம் வரும். அதனாலேயோ என்னமோ நீங்கள் டிவிலேயே பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.